முறை யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டவரை திருப்பி கொள்வதற்கும் நீ என் ஊழியராக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவார் என ஒவ்வொருவரும் பணிபுரிய அழைக்கப்படுகின்றோம். இவ்வாறு இறைவாக்கினர் எசாயா இன்றைய முதல் வாசகத்தின் மூலம் அறிவு விடுதலை கவனங்கள் கேட்போம். முதல் வாசகம். உலகம் முழுவதும் மீட்படைய உன்னை ஒளியாக ஏற்படுத்தினேன். இறைவாக்கினர் எசாயா கூறியிருக்கும் வாசகம் அதிகாரம் 49 வசனம் 3 மற்றும் 5 முதல் 6 முடிய. ஆண்டவரிடம் நீயே ஊழியர், இஸ்ரேலே உன் வழியாய் நான் ஆட்சி செய்வேன் என்றார். யாக்கோபை தன்னிடம் கொண்டு வரவும் சிறந்த இஸ்ரேலை வந்து திரட்டவும் கருப்பையிலிருந்து ஆண்டவரை தன் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவர், என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்போது உரைக்கின்றார். அவர் கூறுவது யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் தாக்கப்பட்டவரை திருப்பி வளர்வதற்கும் நீர் என் ஊழியராக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் மீட்பு அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துகிறேன். இன்றைய இரண்டாம் வாசகமானது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து தூயவராக்கப்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்படுகின்றது. நாம் எவ்வளவுதான் தீமைகளிலும் பாவத்திலும் வாழ்ந்தாலும் இறைவனது பார்வையில் நாம் விலையேற்றவர்களாகவும் தூயவர்களாகவும் இருப்பதை சுட்டிக்காட்டும் இரண்டாம் வாசகத்திற்கு தெளிவெடுப்போம். இரண்டாம் வாசகம். நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் இயேசுவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உண்டாகுக. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 1-3 வரை. கொரிந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரராகிய சொசேனும் எழுதுவது: இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு தூயவராக்கப்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தும் அருளும் அமைதியும் உண்டாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். ஒன்று இறைவசனங்கள் 29 முதல் 34. இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மையாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின்வருகிறவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யாரும் எனக்கு தெரியாதது, ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன்.
தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்து வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவியாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாது இருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என் அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்கிறதோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். செல்வதற்கு முன்பாக தன் வீட்டிலிருந்து எப்பொழுதுமே ஒவ்வொரு நாளுமே தூங்குவதற்கு முன்னாடி பைபிள் எடுத்து அந்த எழுதியிருக்கு ஒரு அதிகாரம் படிச்சு தான் தூங்குவார். இப்போ அவர் போய் நான்கு சென்றார். இப்போ நான்கு சென்றது பிறகு அந்த முகாமில் இது போல நம்ம வந்து இப்போ வெளியே வாசம் பண்ணுறதுனா என்ன நினைப்பாங்க, எது சொல்லுவாங்க, ஒரு பயம். ஏற்கனவே நம்மளுக்கு அந்த 2 மாதத்துக்கு முன்பு ஒரு நியூஸ் ஒரு சீக்கியருடைய அந்த கிரகத்தில் வந்து ஒரு கிறிஸ்தவருடைய ராணுவ அங்கே போய் வழிபடுன்னு சொல்லிட்டு அவரை மத்திய கவர்மெண்ட் அவர் வந்து டிஸ்மிஸ் பண்ணார். அதில் எல்லா நியூஸும் பார்க்கணும் அவசியம். அப்போ இது மாதிரி இருக்கும்போது சில நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும். அது போல இந்த ராணுவ அந்த என்ன பண்ணுறது, நம்ம வாசிப்பை என்ன வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முழந்தாளில் ஒரு அதிகாரத்தை எடுத்து வாசிக்கிறார். அப்போ மற்றவங்களாம் பார்க்கறாங்க, அவருடைய முகாம் பார்க்கறாங்க, கொஞ்சம் முன்னுக்கிறாங்க. ஆனால் போய் நேரடியாக எதுவுமே பேசுறாங்க, கொஞ்சம் முன்னுக்கு அப்படியே இருக்கலாம். அப்போ இருந்தாலும் பார்க்கறாரு, இருந்தாலும் அதே கூட முன்னிட்டு ஒரு முந்தாளிக்கு இருக்கலாம். போய் இவருக்கு ஆச்சரியம், உங்களுக்கெல்லாம் அந்த ஆசை இருந்திருக்கு, ஆனால் மற்றவங்க சொல்லுவாங்களோ அப்படின்னு பயந்துருக்கு. அவங்க யாருமே பைபிளை வாசிக்காம வந்துருக்காங்க. அப்போ இவங்களெல்லாம் வாசிக்கும்போது இவருக்கு ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, இவர்களெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வாசிக்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். Thank you.
சீடர்களுக்கு அறிந்து அவர் கூறியதாவது அனைவரும் இருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கையில் எழுந்ததில் இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் இதை என் நினைவாக செய்யுங்கள் Oh,